தினமும் அறிவும் சத்திய வசனம். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள்ள இருக்க மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. யோபு 14:22. என கண்பானவர்களே, மாம்சம் ஆத்துமா இந்த இரண்டும் ஒன்றுக்கொண்டு சம்மதப்பட்டிருக்கும். நம்முடைய மாம்சம் சந்தோஷப்படும் பொழுது ஆத்துமா மகிழும். மாம்சம் பலவீனம் அடையும் பொழுது ஆத்துமாவும் துக்கப்படும். மாம்சத்தில் உண்டாகும் மாற்றங்களை நம்முடைய கண்களால் காண முடியும். ஆத்துமாவில் உண்டாகும் செயல்களை நம்மால் உணர முடியும். இந்த மாம்சமும் ஆத்துமாவும் நாம் பூமியிலே வாழும் நாட்கள் வரை கூடவே வரும். அவைகள் பலவீனப்படும் பொழுது கூடவே துக்கமும் வரும். ஆகவே தான் இந்த இரண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சம் உள்ளளவும் அதிலே நமக்கு பாடுகள் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆகிலும் நாம் மற்றவர்கள் போல் சோர்ந்து துக்கப்படாதபடிக்கு நம்மை வழி நடத்தவும் நம்மை பலப்படுத்தவும் கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு அளித்துள்ளார். நம்முடைய ஆத்துமா அதை நோக்கி காத்து அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய பலன் நம்முடைய சரீரங்களில் தம்முடைய பலனை அளித்து நம்முடைய ஆத்துமாவை மகிழ செய்கிறார். ஆமீன். அல்லேலூயா.